நைட்டு சப்பாத்திக்கு தொட்டுக்க காளான் கிரேவி பண்ணியிருந்தேங்க. பண்ணுறது என்னமோ ரொம்ப சிம்பிளாக தான் இருந்துச்சு. ஆனால் டேஸ்ட் வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வந்துச்சு. எப்படின்னு சொல்லி பார்த்துடலாங்க. 4-5 பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை, 5-6 பூண்டு, எண்ணெயும் உப்பையும் போட்டு இதை நல்லா வதக்கிக்கலாங்க. ஒரு 3 தக்காளி போட்டிருக்கேன். இது கூட 5-6 சோம்பு, ஒரு பட்டை போட்டுக்கலாங்க. நல்லா திக் கிரேவியாக வரக்காக, டேஸ்ட்டும் சூப்பராக வரக்காக ஒரு 10 முந்திரி பருப்பு போட்டிருக்கேங்க. வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள், கொத்தமல்லி பொடி இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி ஆற வச்சு அரைச்சிக்கலாங்க. இப்போ தாளிச்சிடலாங்க. எண்ணெய் சூடானதும் 2 பிரியாணி இலை, கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாய், 2 பேக்கெட் காளான் கட் பண்ணி போட்டிருக்கேன். நல்லா 10 நிமிஷம் ஓட்டினா தண்ணி நல்லா பிரிஞ்சு ஒரு காளானில். அந்த ஸ்டேஜில் நம்ம பேஸ்ட் ஊற்றிக்கலாம். மஞ்சத்தூள் போட மறந்துட்டேங்க. அதையும் போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்க விட்டுட்டேங்க. நம்ம குழம்பு தண்ணி நிறையா ஊற்றிட்டோம்னா குழம்பு மாதிரி ஆயிரும். அதனால தண்ணி அளவாக சேர்த்து கிரேவி மாதிரி பண்ணிக்கோங்க. பாப்பாக்கு எப்பவுமே நெய் போட்டு தாங்க சப்பாத்தி சுட்டு கொடுப்பேன். சப்பாத்திக்கு இந்த காளான் கிரேவி வச்சு சாப்பிடும்போது அப்படியே ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய்.